வணிக முதலீட்டாளர்களிடம் 5 கோடி ரூபாய் ஏமாற்றி தலைமறைவான தம்பதியை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் 20 நாட்களுக்கும் மேலாக தேடி வருகின்றனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் தாம்பரம் காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன், ரோஹிணி ஆகியோருடன் இணைந்து 25 லட்சம் ரூபாய் முதலீட்டில் பெயிண்ட் ஷோரூம் தொடங்கியதாகவும் அதை வாசுதேவன், ரோஹிணி தம்பதி கவனித்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வாசுதேவன் தங்களை ஏமாற்றிவிட்டு எங்கள் பங்குகளை விற்று அண்ணா நகரில் வேறு ஒரு நிறுவனத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ள நடராஜ், இது தொடர்பாக அவரிடம் முறையிட்டும் தங்களை அடியாட்களை கொண்டு மிரட்டுவதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். வாசுதேவன் 5 கோடி ரூபாய் வரை தன்னிடம் ஏமாற்றியுள்ளார் என்றும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகார் பதிவு செய்யப்பட்டு 20 நாட்களை கடந்தும் வாசுதேவன் தம்பதியினரை விடிய அரசின் ஏவல் துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே தம்பதி குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாத வகையில் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநகரி